அந்நிய பிரஜைகளுக்கும் உள்நாட்டு பிரஜைகளுக்கும் இடையே நடைபெறும் ஒவ்வொரு திருமணத்தையும் மலேசிய குடிநுழைவுத்துறை விசாரிக்கும் என்று அதன் தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஜாபான் நேற்று கூறினார். குறிப்பாக அதிக வயது வித்தியாசம் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட திருமணங்களை நாங்கள் விசாரணை செய்வோம். ஏனெனில் குறிப்பிட்ட சுயநலம் இருக்கக்கூடிய இந்த திருமணங்களுக்கு பின்னணியில் கும்பல்கள் செயல்படக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். உதாரணத்திற்கு 60 வயதுடைய உள்நாட்டு மாது ஒருவருக்கும் 20 வயதே நிரம்பிய அந்நிய பிரஜைக்கும் இடையே நடந்திருக்கும் திருமணம் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அவர்கள் நாட்டின் சட்ட விதிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றி சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டால் அது குற்றமல்ல. ஆனால் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அல்லது சுய சௌகரியத்திற்காக திருமணத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டால் அதுதான் கவலை அளிக்கிறது என்று ஜக்காரியா சுட்டிக்காட்டினார். 25 வயதுடைய அந்நிய நாட்டு இளைஞர் 60 வயது அல்லது 70 வயது உள்நாட்டு மாது ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் அதில் வயது வித்தியாசம் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர்களின் திருமணத்தை நாங்கள் மிக அணுக்கமாக விசாரிப்போம். உண்மையிலேயே நல்ல நோக்கத்திற்காக இந்த திருமணம் நடைபெற்றதா அல்லது சுய நலனுக்காக இந்த திருமணம் நடைபெற்றதா என்பதை கண்டறிய விசாரணை நடத்துவோம் என்று கோத்தாபாருவில் நேற்று நிருபர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். உள்நாட்டு பிரஜையுடன் அந்நிய பிரஜை திருமணம் செய்து கொள்வதில் வேறு நோக்கங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் குடிநுழைவு அனுமதி எதுவும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படாது என்று அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.